அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்துல 4வது லிங்கமான ஓம்காரேஸ்வர ஜோதிர்லிங்கத்துல இருக்கோங்க. இந்த விளாக்ல நம்ம ஓம்காரேஸ்வர பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவிலுக்கு போற வழியில எல்லாமே சுவாமிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போற போட்டோ, இந்த பக்கம் பிரசாதம், அந்த பக்கம் குங்குமம், விபூதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. இதுதான் கோவிலுக்கு போற பசாருங்க. இங்க இது மாதிரிதான் எல்லா கடையுமே இருக்குங்க. இது ஓம்காரேஸ்வரர் கோவில் போறதுக்கு உண்டான மெயின் என்ட்ரன்ஸுங்க. நீங்க அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்ல பாக்குற வழி பாத்தீங்கன்னா நர்மதா ஆரத்திக்கு போற வழிங்க. இதோ கைஸ், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். பார்த்துக்கோங்க, இந்த வழியா தான் நம்ம உள்ள வரணுங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பூஜை ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையும் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, பிரசாதம் எல்லாம் விற்கிறாங்க. இந்த பக்கமா நம்ம போனோம்னா நர்மதா பிரிட்ஜுக்கு போற வழி வந்துடுங்க. இந்த பக்கம் பாருங்க, பானிபூரி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோவிலுக்கு போற வழியிலேயே தேங்காய் எல்லாமே வச்சிருக்காங்க. இதோடைய விலை 20 ரூபாங்க. வாங்கிட்டு போய் சாமிக்கு நம்ம அங்க வச்சு படைக்கணுங்க. இங்க பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரசாதங்க. இந்த பக்கமா நம்மளுக்கு பூ, வில்வம் எல்லாமே வச்சிருக்காங்க சுவாமிக்காக. இதுதாங்க நர்மதா ரிவர் பிரிட்ஜ். இந்த ஒரே ஒரு பாலத்து வழியா தான் நம்ம கோவிலுக்கு போக முடியுங்க. இந்த தீவையும் அந்த மாந்தாத்தா தீவையும் ஒன்று சேர்க்கிற ஒரே பிரிட்ஜ் இதுதாங்க. அதில் போய் அப்படியே நாம ரைட் எடுத்தோம்னா இந்த பக்கம் ஓம்காரேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நர்மதா டேம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க. ஓம்காரேஸ்வரர் கோவில் பாத்தீங்கன்னா நர்மதா நதிக்கரையில அமைஞ்சிருக்குங்க. நீங்க லாஸ்ட்ல பாக்குறது நர்மதா டேமுங்க. இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் கோவில், கீழே வந்து எல்லாம் போட்டிங் போயிட்டு இருக்காங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த வியூ. இப்ப நான் இருக்கிற இடம் தாங்க, அதாவது ஓம்காரேஸ்வரர் கோவில் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மந்தாத்தா தீவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ரீராமருடைய மூதாதையரான மந்தாத்தா இங்க பல யாகங்கள் செஞ்சு சிவபெருமான வழிபட்டு தான் இங்கேயே அவர் கூட இருக்கணும்னு கேட்டிருக்காருங்க. அவருடைய வரத்தினால இந்த இடத்துக்கு அவருடைய பேரே வந்துருச்சு. அதாவது மந்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவுக்கு அவருடைய பேரே வந்துருச்சு. இன்னமும் இந்த இடம் ஓம்காரேஸ்வர மந்தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இப்ப நாம மந்தாத்தா தீவுக்கு மேல போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து கோவில்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. மந்தாத்தா தீவுக்கு நம்ம மேல போறதுக்கு இந்த படி யூஸ் பண்ணியும் போகலாம். இந்த பக்கம் பாருங்க ரோடு இருக்கு, இதை யூஸ் பண்ணியும் போகலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரோடை யூஸ் பண்ணி தான் நடந்து போறோம். முன்னாடி எங்க அப்பாவும் ஐயாவும் போயிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. கீழே இருந்து மேல வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சுங்க ரோடு வழியா. நீங்க அதுவே படி வழியா வந்தீங்கன்னா படி கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ வந்து ரோடு வழியாவே பொறுமையா நடந்து மேல வந்துருங்க. நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற மலையில இருந்து இங்க பார்த்தோம்னா இந்த மலையில டாப்ல இந்த சிலை தெரியுங்க. இப்பதான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு சிவன் சிலை இருக்கு பாருங்க. அந்த பக்கம் எல்லாமே நம்ம போவோம். ஆதிசங்கரருடைய சிலைங்க, நல்லா டாப்பா செம்ம ஹைட்டா இருக்கு. இது கூடிய சீக்கிரத்துல திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த மலைக்கு மேல வந்த பிறகு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எனக்கு பின்னாடி பெரிய சிவன் சிலை ஒண்ணு இருக்குங்களா. இதை பாக்குறதுக்காகவும் பக்கத்துல ஒரு ஹனுமான் கோவில் இருக்குங்க, அதை பாக்குறதுக்காகவும் மேல வந்தோம். அதே மாதிரி இங்க இருந்து மேல பார்த்தா செம்மையா நம்மளுக்கு வியூஸ் எல்லாம் தெரியுங்க. அதுக்காக தான் இப்ப மேலே ஏறி வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். எல்லா கோவில்லையும் ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனா இங்க பாருங்க, படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரை பாக்குறதுக்காக தாங்க நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். மேலே கூட பாருங்க கைஸ், இந்த கோவிலை சுத்தி நிறைய கடைங்க இருக்கு. இங்க மேல வந்து இது ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. இந்த பக்கம் ஒரு சிவன் கோவில் இருக்கு, அதுக்கும் நாம போவோங்க.
நம்ம மலை ஏறி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம் இல்லையா, எதுக்காகனா இது இருக்காங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த சிங்கவால் குரங்குகளுக்காக தாங்க. இவங்க எல்லாருமே நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம கையிலேயே வந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. நிறைய குரங்கு இருக்கு இங்க பாருங்க. இங்க மேல எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருக்கு பாருங்க. இதுக்காக தான் இப்போ நம்ம மலை ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோங்க. மக்களே இங்க பாருங்க, கோவிலுக்குள்ள எவ்வளவு பெரிய சிவலிங்கம். இவருடைய பேரு கோரி சோம்நாத்துங்க. கீழே மக்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டு தேங்காய் எல்லாம் சாமி கிட்ட வச்சிருக்காங்க. லிங்கம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. இங்க ஓம்காருக்கு வரவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஜோதிர்லிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த மலைக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. ஆனா இப்போ நான் மலைக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா மேல வந்தேன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சிவலிங்கம், பார்க்கவே சும்மா செம்மையா இருக்குங்க. இங்க நம்ம கோவில்ல மேல ஏறி டாப் ஃப்ளோருக்கும் போலாம். வாங்க நம்ம இப்போ கோவிலுக்கு மேல போவோம். படி பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல போய் உங்களுக்கு காமிக்க. மேல ஏறி வந்த உடனே பாத்தீங்கன்னா மேல டாப் ஃப்ளோர்லயே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இவரை நீங்க இப்போ என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரி, ஓம்காருக்கு நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா? போன பிளாக்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க, புஜ்ஜில இருந்து நம்ம உஜ்ஜயினுக்கு வந்திருந்தோம். மார்னிங் இன்னைக்கு நான் உஜ்ஜயின் வந்த பிறகு உஜ்ஜயின்ல இருந்து பஸ் ஏறி ஓம்காருக்கு வந்தாங்க. உஜ்ஜயின்ல இருந்து ஓம்கார் 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம பஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் வழியா தான் ஓம்காருக்கு வரும். ஃபர்ஸ்ட் இங்க தரிசனம் முடிச்சுட்டு நான் உஜ்ஜயின் போய் தரிசனம் பண்ண போறேன். ஏன்னா வந்து நம்ம உஜ்ஜயின்ல இருந்து தான் நம்மளுக்கு சென்னைக்கு ட்ரெயினுங்க. ஸோ பிளானை வந்து இப்படி மாத்தியாச்சு. இந்த ஓம்காரேஸ்வரர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் கண்டுவா மாவட்டத்துக்குள்ள இருக்குங்க. இந்த ஓம்காருக்கு பக்கத்துல இருக்கிற சிட்டி பாத்தீங்கன்னா இண்டோர். அங்க இருந்து நீங்க ஓம்காருக்கு பஸ்ல வந்துடலாம். வெறும் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இண்டோர் இங்க இருந்து இருக்குங்க. அங்க இருந்து நம்ம உஜ்ஜயினுக்கும் போயிடலாம். உஜ்ஜயினுக்கும் ஓம்காருக்கும் நடுவுல இருக்கிற சிட்டி இண்டோருங்க. மரம் ஃபுல்லா மேல உட்கார்ந்து இருக்குங்க. அங்க பாருங்க, பாக்குறாரு பாருங்க என்ன அந்த பக்கம். இங்க என்ன அருமையா இருக்கு பாருங்க. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மலை ஏறி வந்து இதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு போடுங்க. இந்த ஓம்காரேஸ்வரர் பாத்தீங்கன்னா நர்மதா நதிக்கரையில அமைஞ்சிருக்குங்க. இந்த நர்மதா நதிக்கரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளை நதி பிரியுதுங்க. அது பேரு காவேரி. நம்ம தமிழ்நாட்டுல ஓடுது அந்த காவேரி கிடையாது, இது வேற காவேரிங்க. இந்த காவேரி நதி என்ன பண்ணுதுன்னா இந்த நர்மதா கூட சேர்ந்து இந்த தீவை ஓம் வடிவத்துல பிரிக்குதுங்க. அதனால இது இயற்கையாவே உருவான ஒரு தீவுங்க. அதனால இந்த தீவு ஓம்காரேஸ்வரர் தீவு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இதோ பாருங்க கைஸ், அப்பா பேகை திறந்த உடனே எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. பாருங்க எல்லாம் நம்ம கையிலேயே வந்து அழகா வாங்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆடு வேற கூட சேர்ந்துக்குச்சுங்க. இப்ப தெரியுதா நான் எதுக்கு மேல வந்தேன்னு சொல்லிட்டு? இங்க பாருங்க, இந்த குரங்குங்க பண்ற சேட்டையை பாக்குறதுக்கு தாங்க வந்தேன். எல்லாமே நம்ம கையில அழகா வாங்கி சாப்பிடும், எந்த சண்டையும் போடாது, சும்மா ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு. தர 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 இதோ பாருங்க கைஸ், இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த பாருங்க வாங்க, கையிலேயே வாங்குறாங்க பாருங்க. இந்தாங்க, இந்தா 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 உனக்கு வேணுமா? இந்தா உனக்கு. இந்தா இந்தா இந்தா. பாத்தீங்களா, இதுக்குதான் மேலே ஏறி வர சொன்னேன். ஓம்காரேஸ்வர ஜோதிர்லிங்கத்துடைய ஸ்தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுப்போங்க. ஒரு முறை நாரத மகாமுனி இந்த பூலோகத்துல நடந்து ஒரு வழியா போயிட்டு இருக்காருங்க. அப்போ விந்திய மலைத்தொடரை சந்திக்கிறாரு. அதோடைய அரசன் விந்திய மகாராஜன் நாரதரை வணங்கி எல்லா மேன்மையும் எல்லா வளங்களும் கொண்ட விந்திய மலைத்தொடருக்கு உங்களை வரவேற்கிற அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட சொல்றாருங்க. விந்திய மகாராஜனுடைய தற்புகழ்ச்சியை கேட்டுட்டு நாரதர் அதற்கு எந்த பதிலும் சொல்லாம ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டுறாருங்க. இழுத்து விட்டுட்டு, விந்திய மகாராஜா, உன்னை விட மேருமலை எவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேருமலையை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. இதனால விந்திய மகாராஜனுக்கு மேருமலை மேல பொறாமை வருது. அதை விட நானு அதிகமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம் உதிக்குதுங்க.
அதனால விந்திய மகாராஜன் ஓம்கார எந்திரம் ஒண்ண வரைஞ்சி அதுக்கு மேல மண்லிங்கம் பிடிச்சு 6 மாத காலம் கடும் தவம் புரியுறாருங்க. அவருடைய தவத்துல மகிழ்ந்து சிவபெருமான் அவரை கேட்ட வரத்தை அவருக்கு கொடுக்குறாருங்க. அப்படி சிவபெருமான் விந்திய மகாராஜனுக்கு அந்த இடத்துல காட்சி தந்த இடத்துல 33 தேவர்களும் தோன்றி சிவபெருமான் அந்த இடத்துலயே ஜோதிர்லிங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுதாங்க இப்போ நம்ம தரிசனம் பண்ற ஓம்காரேஸ்வர லிங்கமா இருக்கு. இப்போ ஜோதிர்லிங்கத்துல இது 4வது இடத்துல இருக்குங்க. விந்தியராஜன் வழிபட்ட சிலை இப்போ 2 பகுதிகளா பிரிஞ்சிடுச்சுங்க. ஒண்ணு சதாசிவ லிங்கம், அதாவது ஓம்காரேஸ்வர லிங்கமா இருக்குங்க. இன்னொரு பாதி மமலேஸ்வர லிங்கம், அதாவது மண்லிங்கமா பிரிஞ்சிடுச்சுங்க. இதுல ஓம்காரேஸ்வர லிங்கம் தான் நம்ம மூலஸ்தானத்துல பாக்குறோம். இன்னொரு மமலேஸ்வர லிங்கம் தீவோடைய இன்னொரு கரைக்கு அந்த பக்கமா இருக்குங்க. இப்ப பாக்குறீங்க இல்லையா, நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ஒரு படி காமிச்சேன் தெரியுமா, அது இங்க தாங்க எண்ட் ஆகும். இங்க இருந்து ஜஸ்ட் அப்படியே நீங்க ஆப்போசிட்ல போனீங்கன்னா அந்த குரங்கு கோயிலுக்கு போயிடலாங்க. அதாவது அந்த குரங்கையும் பார்த்துடலாம், ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிடலாங்க. நீங்க படியில ஏறி வரும்போது இத பாருங்க, நர்மதா நதியோடைய வியூவும் அப்படியே இந்த காட்சியும் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓம்காரேஸ்வரர் மற்றும் நர்மதை நதிக்கரையில இருக்கிற அனைத்து தீர்த்தங்களிலும் ரொம்ப புனிதமானது இந்த ஓம்காரேஸ்வரர் தீர்த்தங்க. இந்த ஸ்தலத்துல மொத்தமா 108 சிவலிங்கங்கள் இருக்குங்க. அதனால இது ரொம்பவும் புகழ்பெற்று விளங்குது. அதே போல எப்பவுமே இந்த ஸ்தலத்துல 33 தேவர்களும் வாசம் செய்யறதா ஐதீகங்க. இந்த ஸ்தலம் 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு சிவபுரி, இன்னொன்னு விஷ்ணுபுரி. சிவபுரியில நம்மளுக்கு ஓம்காரலிங்கம் காட்சி தருதுங்க. விஷ்ணுபுரியில நம்மளுக்கு மமலேஸ்வரலிங்கம் காட்சி தருதுங்க. நீங்க ஓம்காரேஸ்வரருக்கு நர்மதை நதியில புனித நீராடினாலும், அதே போல தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் பின்னாடி இருக்கு பாருங்க, அதுதான் நர்மதா ஆரத்தி காட்டுங்க. அங்க ஈவினிங் நர்மதா நதிக்கு ஆரத்தி காமிப்பாங்க. அந்த இடம் அதுக்குண்டான வழியை நான் காமிக்கிறேன். அங்க போய் அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கோங்க. மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது சரியான வெயிலுங்க, தாங்க முடியல. அந்த கேப்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி முடிச்சுட்டு நான் நர்மதையில ஒரு புனித நீராடியாச்சுங்க. நீங்க இங்க வந்தாலும் நர்மதையில குளிச்சு செம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓம்காரேஸ்வரர்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா நான் இன்னும் சொல்லாத விஷயம் இந்த போட்டை பத்தி தாங்க. போட்டு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு செப்பரேட்டாவும் கிடைக்குது, அதே போல நீங்க ஷேர் பண்ணியும் போலாங்க. 100 ருபீஸ்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதே போல 300 400 வரைக்கும் இங்க எக்ஸ்டென்சிவா அதோடைய ரேட்டு போயிட்டே இருக்குங்க. இதுல செம்மையா நீங்க நர்மதாவுடைய வியூஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். டாப்பா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு ஓம்காரேஸ்வரர்ல நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் இதுதாங்க, ஹோட்டல் ராதே கிருஷ்ணா. இதுலதான் தங்கி இருக்கோம். உள்ள போய் ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. இது நம்ம ஹோட்டலுடைய ரிசப்ஷனுங்க. நம்ம ரூம் இந்த பக்கமா இருக்கு. ரூமுக்கு போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதோ கைஸ், இன்னைக்கு நம்ம ராதே கிருஷ்ணா ஹோட்டல்ல இந்த ரூம் தாங்க எடுத்திருக்கோம். இதோடைய பிரைஸ் 2000 ருபீஸ் ஆகியிருக்குங்க. ஏசி ரூம். நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு, போய் காமிக்கிறேன். இது ரெஸ்ட் ரூமுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா கிளீனா இருக்கு பாருங்க. ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு ஓம்காரேஸ்வரர்ல அகாமடேஷன் 500 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ஹோட்டல்ல 1000 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 4000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே போல இங்க ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலையே பட தேவையில்ல. அந்த பக்கம் தர்மசத்திரம் கூட இருக்கு, அங்கேயும் நம்ம தங்கிக்கலாங்க. அதே போல இங்க சாப்பாடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி வாங்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் மசாலா இல்ல பன்னீர் கிரேவி இல்ல வேற ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க போகணுங்க. நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரூட்டில் போனால் நம்ம அந்த நர்மதா பிரிட்ஜு வழியாக போய் போகலாம். இந்த பக்கமாக ஒரு ரூட் இருக்குது. இந்த பக்கம் போனோன்னா
நம்ம அந்த கேபிள் பிரிட்ஜில் போகலாங்க. கிட்ட போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வழியில் போகணும். இந்த ரூட்டில் போனால் உங்களுக்கு கோவிலுக்கு பேக் சைடில் போய் ரூட்டு போகும். கேபிள் சஸ்பென்ஷன் போகிற வழி இது தாங்க. கொஞ்சம் படி இறங்கி நம்ம கீழே போகணும். இதை பாருங்கள், பிரிட்ஜு வந்துருச்சு உடனே. இதில் தான் இப்போ நம்ம இந்த பக்கமாக கோவிலுக்கு போக போகிறோம். இந்த ரூட்டை நாம் வந்த பிறகு அப்படியே கீழே இந்த படியிலே கீழே இறங்கி போனோன்னா போட்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடலாங்க. இந்த பக்கமாக நம்ம லெஃப்ட் சைடு திரும்பினோன்னா மேலே பிரிட்ஜில் நடந்து போகிற வழி இருக்குங்க. வாங்க நம்ம போவோம். மேலே அந்த படியில் ஏறி அப்படியே அந்த பிரிட்ஜில் இப்போ நம்ம போக போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேராக கோவிலுக்கு வந்து அந்த பிரிட்ஜு வழியாக போய் அப்படி ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போயிடுவாங்க. இந்த பிரிட்ஜ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வியூஸ் எல்லாமே அருமையாக இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம நர்மதா பிரிட்ஜு வழியாக போய் போகிற வழிங்க. அதுவே இந்த பக்கம் இன்னொரு பிரிட்ஜுக்கு போகிற வழி இருக்குது. இப்படி உள்ளே போனாலும் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு நம்ம போகலாங்க. இந்த கோவில் தாண்டி போனீங்கன்னா அந்த பிரிட்ஜு வந்துடும். கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த வழியில் வேணால் போயிட்டு தரிசனம் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த வியூஸும் அங்கங்கே அருமையாக இருக்குங்க. உள்ள நம்ம அப்படியே என்ட்ரு ஆக வேண்டியதான். என்ட்ரு ஆகினா இந்த பிரிட்ஜு ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. அப்படியே போய் நம்ம அந்த பக்கமாக அந்த கேபிள் பிரிட்ஜ் வழியாக கோவிலுக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. பிரிட்ஜில் நாம் நடந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மேஸ்வர் கோவிலில் இந்த வே வந்து முடியுங்க. அதுக்கு அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் பிரம்மேஸ்வர் வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்கேருந்து எல்லா வியூஸையும் நம்ம செம்மையாக பார்க்கலாம், கோவில் உட்பட. என்ன மக்களே, இந்த வழி சூப்பரா இருக்கா? ஆனா இந்த வழி வந்து கொஞ்சம் சுத்திக்கிட்டு வரும். ஆனா இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகா தெரியுங்க. அந்த பிரிட்ஜில் போனீங்கன்னா சட்டுன்னு கோவிலுக்கு போயிடலாம். அங்கிருந்து இங்க பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து நம்ம அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வழியிலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம பூஜைக்கு உண்டான ஐட்டம்ஸ் தாங்க எல்லாமே இருக்கு. இங்க வந்து குழந்தைங்களுடைய பொம்மைகள் இருக்கு. இந்த பக்கம் செந்தூரம் இருக்கு, குங்குமம் இருக்கு. இந்த பக்கம் லேடிஸ் ஐட்டம்ஸ். இங்க இருக்கிற கடை தெரு ஃபுல்லா இப்படி தாங்க இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் மளிகை கடை, துணி கடை இப்படிலாம் இருக்காது. சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு வந்தாச்சுங்க. இந்த பக்கமா தான் இந்த பிரிட்ஜுக்கு நம்ம உள்ள போகணும். இது பேக் சைடு வழிங்க. அந்த பக்கம் போற பிரிட்ஜ் மாதிரி இது இல்லைங்க. நல்லா நம்ம வெளியில எல்லாம் பார்க்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வலை போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப செக்யூர்டா இருக்கு இந்த பிரிட்ஜ். இது கோவிலுக்கு போற இன்னொரு வழிங்க. அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வழியா வந்து பின்னாடி போற வழி. இங்க இருந்து வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தரிசனம் என்னவோ ஈவினிங் தான் பார்க்க போறோம். இப்போ மற்ற இடம்லாம் சுத்திட்டு வந்துடலாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு கடைசியா சுவாமியை பார்க்கலாம்.
நான் சின்ன வயசுலயே இந்த ஓம்காருக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் வந்து உஜ்ஜைன்ல இருந்து ஓம்கார் வரைக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்தது. மீட்டர் காஜ் ரயில்ல தான் நம்ம அங்க இருந்து இங்க வர முடியுங்க. இப்போ வந்து பிராட்கேஜியா அது எல்லாத்தையும் கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் மூலியமா நம்ம ஓம்காருக்கு வர முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஓம்கார் பஸ் ஸ்டாண்ட் வந்து கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. அங்கேயே நம்மளுக்கு எல்லா பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம அங்க இருந்து இங்க ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி கோவிலுக்கு வந்து சேர்ந்துடுறோங்க. என்னடா இவ்வளோ நேரமா எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னேன், ஆனா கோவில் பக்கத்துல போவே இல்லைன்னு கேக்குறீங்களா? கோவில் பக்கத்துல போறதுக்கு ஈவினிங் தாங்க கரெக்டான டைம். பகல்லாம் சரியான வெயிலா இருக்கு. இப்போ நம்ம போய் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவை தெரியும். இன்னைக்கும் வீடியோல பார்த்துருப்பீங்க. இவரு தான் பாத்தீங்கன்னா எங்களோட ஐயாங்க. இவர் வந்து இப்பதான் முதல்ல எங்க கூட டூருக்கு வந்திருக்காரு. ஹாய். இவரோட பேரு கோவிந்தனுங்க. இப்ப நாங்க 2 பேரும் தான் கோவிலுக்கு தரிசனம் பார்க்க போக போறோம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க 2 ஜோதிர்லிங்கம் பார்த்திருக்கீங்க. இப்போ 3ஆவதா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிர்லிங்கம் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்துல 4ஆவது ஜோதிர்லிங்கம்ங்க. பிரிட்ஜில இருந்து அப்படியே நம்ம இப்படி தாங்க வரணும். இப்படி வந்தீங்கன்னா இதோ இந்த பக்கமா இறங்கி கோவிலுக்கு போனோங்க. வாங்க இப்ப நம்ம கோவிலுக்கு போவோம். கோவிலுடைய கடை வீதிங்க, அதாவது ஒரு மினி பஜாரு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபுல்லா பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாமி ஐட்டம் தாங்க. எல்லாமே பாருங்க, ஃபுல்லா பூஜை பொருள் தான். சும்மா தெய்வீகமா இருக்குங்க கடத்தெரு ஃபுல்லா. இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வளைச்சு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த கயிறு வைக்கிறது, பொட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த ஏரியா ஃபுல்லா இருக்குங்க. அதே போல சின்ன பசங்கள்லாம் கையில பொட்டு வச்சுட்டு உங்க நெத்தியில பொட்டு வச்சுட்டு 10 ரூபா கேட்பாங்க. ஸோ கவனமா இருங்க. ஜஸ்ட் நம்ம அந்த பிரிட்ஜில இருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் நடந்து வந்தா போதுங்க, கோவில் வந்துருச்சு. இப்ப இந்த வழியா நம்ம மேல போய் தரிசனம் பார்க்க வேண்டியதுதாங்க. கோவிலுக்கு போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். படி இந்த வழியா தான் நம்ம மேல போகணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலேயே ஸ்டாண்ட் இருக்குங்களா, ஸ்டாண்ட்ல நம்ம செப்பல் வச்சுட்டு போலாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு பேருக்கு 5 rupees வாங்குறாங்க. இங்கேயே நீங்க வச்சுட்டு கூட கோவிலுக்கு மேல போயிடலாங்க. கோவில்ல இருந்து பிரிட்ஜோட வியூ பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. கோவிலுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது பஞ்சமுக விநாயகர் இருக்காருங்க. பாருங்க, இவருக்கு 5 முகங்கள் இருக்கு பாருங்க. மாந்தாத்தாவுடைய அப்பா யுவனஸ்வா யாகம் பண்ணும்போது விநாயகர் பூஜை பண்ணி இருக்காருங்க. அப்போ 5 முகங்கள் கொண்ட விநாயகர் அவருக்கு காட்சி தந்திருக்காரு. அந்த விநாயகர் தான் நீங்க பின்னாடி பாக்குறீங்க. இங்க ஓம்காரேஸ்வரர் கோவில்ல பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டுல ஓம்காரேஸ்வரர் இருக்காருங்க. இங்க நடுத்தட்டுல மகாகாலேஸ்வரர் இருக்காரு. உள்ள பாக்குறீங்க இல்லையா, அவர் தான் மகாகாலேஸ்வர். அதுக்கப்புறமா மேல் தட்டுல பாத்தீங்கன்னா சித்தேஸ்வர் மகாதேவ் இருக்காங்க. ஆனா இங்க நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தோம்னா இந்த மகாகாலை வந்து நம்ம படியேறி வந்து மேல பார்க்கலாம். சித்தேஸ்வரை வந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டங்க. இப்ப நாம தான் பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஏரியால இருக்கோம். இதுதாங்க கோபுரம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பின்னாடி எனக்கு பின்னாடி தான் கோபுரம் இருக்கு. இதோ காய்ஸ், டாப் மோஸ்ட் ஏரியா இதுதான். சித்தேஸ்வர் மகாதேவ் கோவில் மேல் தட்டுங்க. இதுதான் ஓம்காரேஸ்வரருடைய கோபுரங்க. இது வரைக்கும் யாருமே பார்க்காத சித்தேஸ்வர் மகாதேவ் இதோ இருக்காரு பாருங்க. கோவிலுடைய டாப் மோஸ்ட்ல இருக்காருங்க. இவரு பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் லாக் பண்ணிருக்கு, இதுக்கு மேல உள்ள போக முடியாதுங்க. இப்போ இந்த கோவில்லையே டாப் மோஸ்ட் ஏரியால நாங்க 3 பேர் தாங்க இருக்கோம். இங்கதான் சித்தேஸ்வர் மகாதேவ் கோவில் மேல இருக்கு. நீங்க வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், கீழே ஓம்காரேஸ்வர், மகாகால, அதுக்கப்புறமா சித்தேஸ்வர், இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது உங்களுக்கு.
கீழே தான் நீங்க பாக்குறது ஜோதிர்லிங்கம், அதுக்கப்புறமா மகாகால், அதுக்கப்புறமா சித்தேஸ்வர். இதோ பின்னாடி பாருங்க லாக் பண்ணியிருக்காங்க, அதான் சித்தேஸ்வர். இப்ப நாங்க தான் டாப்ல இருக்கோம். இதுதாங்க கோவில்ல இருந்து வெளியில எக்ஸிட் ஆகிற வழி. இதோ இந்த இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இப்படியே வந்து நீங்க மேல போனீங்கன்னா மகாகால் கோவிலுக்கு போய் சேர்ந்துடலாங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா சித்தேஸ்வர் கோவில் இருக்கு. கோவிலுக்கு சாமி பார்க்க போற லைனை பாருங்க கைஸ், சும்மா மேல வரைக்கும் நீண்டுகிட்டே போகுது. கோவிலில் செம்ம ரஷ்ஷுங்க. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு, மேலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. இப்போ அதில் தான் நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோங்க. கோவிலுடைய டாப்புக்கு வந்தாச்சுங்க. இதுதான் சன்னதி. உள்ளே போனால் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணிடலாங்க. நம்ம ஓம்காரேஸ்வரர் கோவில்ல காயத்ரி தேவிக்கு தனி சன்னதி இருக்குங்க. அவங்க தான் வேதங்களின் தாய். அவங்களுக்கும் 5 முகம் தாங்க. கீழே ஒரு விநாயகருக்கு 5 முகம் பாத்தீங்க இல்லையா, அதே போல இவங்களுக்கும் 5 முகத்தோட தனி சன்னதியில இருக்காங்க. கீழே நம்ம சாமிக்காக வாங்கிட்டு வந்த அர்ச்சனை பூ எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நந்தி மேல கொட்டி சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. உள்ள சாமி கிட்ட அலோவ் கிடையாதுங்க. पवित्रे समागमे सज्जनतारणाय सदैव मान्दात्रिपरे वसन्तम् ओङ्कारमीशं शिवमेकमीरे। ஒரு வழியா ஓம்காரேஸ்வரரை தரிசனம் பண்ணியாச்சுங்க. நீங்க உள்ள ஓம்காரேஸ்வரருடைய மூலஸ்தான ஷாட் பார்த்திருப்பீங்க. உள்ள வந்து எடுக்கவே விடல, கூட்டத்துல அப்படி இப்படி சிக்கி ஒரு வழியா எடுத்தாச்சுங்க. நீங்க இப்போ ஓம்காரேஸ்வரர் லிங்கம் பாத்தீங்க இல்லையா, அந்த லிங்கத்துல எப்பவுமே நர்மதை நதியோடைய நீர் சுரந்துகிட்டே இருக்குங்க. மூலஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதை நதியில இருந்து 100 அடிக்கு மேல இருக்கு. இருந்தாலும் நர்மதை சிவனை வழிபடுற விதமா மேல அங்க நீர் சுரந்துகிட்டே இருக்காங்க. இங்க எப்பவுமே இரவுல சிவனும் பார்வதியும் வந்து தாயம் விளையாடுறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதுக்காக தாயக்கட்டையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதை கேலி செய்யற விதமா அந்த காலத்துல ஒரு ஆங்கிலேய அதிகாரி இதை ஒளிஞ்சு நின்று நம்ம பார்க்கணும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள இருந்து ஒளிஞ்சு பார்த்திருக்காரு. ஆனா காலையில அவரு இறந்து போய் வந்திருக்காரு. மக்களுடைய நம்பிக்கையை என்னைக்குமே நம்ம மதிக்கிறவர்க்கு நம்ம மனுஷன். நீங்க ஓம்காரேஸ்வரருக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண வேண்டியது உஜ்ஜைன், அப்படி இல்லைன்னா இண்டோர். இந்த 2 சிட்டில ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்க பஸ்ஸில் நேரா இந்த இடத்துக்கு வந்துடலாம். உஜ்ஜைன்ல இருந்து ஓம்காரேஸ்வர் 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இண்டோர்ல இருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. உஜ்ஜைன்ல இருந்தும் டைரக்டா பஸ் இருக்கு, இண்டோர்ல இருந்தும் டைரக்டா பஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உஜ்ஜைன் வரதுக்கு சென்னையில இருந்து டைரக்டா எந்த ட்ரெயினும் இல்லாம இருந்துச்சுங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் சென்னையில இருந்து டைரக்டா உஜ்ஜைனுக்கு இருக்கு. ஸோ உஜ்ஜைனுக்கு நீங்க வந்துட்டு அங்க இருந்து ஓம்காருக்கு வந்துருங்க. கண்டிப்பா ஓம்காருக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 நாளாவது இங்க ஸ்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா மகாகாலேஸ்வரர் பார்த்துட்டு அங்க இருந்து நேரா ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போய் சேர்ந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாசமும் தரிசனம் பண்றதுக்கு சூப்பரான நேரங்க. காவேரி காணல் மதையோ பவித்ரே சமாகமே சஜ்ஜனதாரணாய சதைவ மாதா திரிபரே வசந்தம் ஓம்காரமேஷம் சிவமேகமீரே. காலையில நம்ம ஆதிசங்கர ஸ்டாச்சு போனோம் இல்லையா, அதோடைய நைட் வியூவை பாருங்க கைஸ், என்ன அழகா லைட் போட்டு வச்சிருக்காங்கன்னு.
இதோட நம்ம ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.